எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பூசணிக்காயை வச்சு நம்ம ஒரு அல்வா பண்ண போகிறோம். அதாவது காசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நான் 1.5 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் உள்ளே இந்த இது இருக்குல்ல, விதையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட தோலையும் நம்ம சீவில போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பார்ட் இது சாஃப்டாக இருக்கும். இது நமக்கு வேண்டாம், அதை நம்ம கட் பண்ணிடலாம். விதையெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அந்த தோலையும் நம்ம இப்படி சீவி எடுத்துடலாம். இது அல்வா பண்ணுறதுக்கு பூசணிக்காய் பிஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் துருவியாச்சு. பூசணிக்காய் தண்ணி சத்து நிறைய உள்ள காய், அதனால் தண்ணி நிறையா இருக்கும். நம்ம இப்போ துருவின பூசணிக்காயில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு எடுக்கிற தண்ணியை அதில் தான் நம்ம பூசணிக்காக வேக வைக்க போகிறோம். எதுக்கு நம்ம புழிஞ்சிட்டு இதில் வேக வைக்க போகிறோன்னா, நம்ம அல்வா பண்ணோன்னா அந்த கிளாஸியாக இருக்குது இல்லையா, கண்ணாடி மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா நல்லா அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் நம்ம புழிஞ்சாச்சு. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதுலேருந்து. இப்போ புழிஞ்சதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு 1/2 கிலோ தான் இருக்குது. நம்ம 1.5 கிலோ பூசணிக்காயிலேருந்து இப்போ 1/2 கிலோ தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க தண்ணியை ஒரு பேனில் போட்டு சூடு பண்ணிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வேக விட போகிறோம். இது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் நல்லா வேகிறதுக்கு. இதிலே ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வெந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மாதிரி வெந்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்வீட் பார்த்துட்டு போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1.5 கப்பு போதும்னு நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இலகி வரும், கொஞ்சம் தண்ணியாகிடும். இப்போ 4-5 நிமிஷம் கொதிச்சிட்டுது. இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க கலருக்கு. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ கலர் இருக்குது இல்லையா, ஃபுட் கலர், அது சேர்த்துக்கோங்க. ஆனால் காசி அல்வாவில் குங்குமப்பூ போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்கணுன்னா, அந்த சுகரை நான் இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக தான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரத்தோட வாசனையும் நல்லாயிருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கிண்டி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அல்வா இனிமேல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம இப்போ போட்டிருக்க நெய்யெல்லாம் அது முதல்ல உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறமா வெளியில் வர வரைக்கும் நம்ம அதை நம்ம கிண்டணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட அல்வா ரெடி ஆகிட்டுது. இப்போ இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை நம்ம இந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குறளை பார்த்துடலாம். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீண்டல் அரிது. அதாவது, கேட்காத செவி, பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும்.
என்பது தான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.